Hi dear students, today we are going to see the next topics of the chapter 23. Wholesaler, மொத்த வியாபாரம். Wholesale trade means buying and selling goods in relatively large quantities or in bulk. The traders who are engaged in wholesale trade are called wholesaler. பொருட்களை மிகப்பெரிய அளவிலையும் மொத்தமாகவும் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரத்தை மொத்த வியாபாரம், அதாவது ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த நெக்ஸ்ட்டு, a wholesaler buys goods in bulk directly from manufacturer and seller them in small lots to customers or industrial users. A wholesaler is the first intermediary and serve as a link between producer and retailers. Wholesalers place large order with producers and supply in small quantities to retailers. In this way, wholesaler serve both manufacturer and retailers. இந்த மொத்த வியாபாரிகள் பொருட்களை உற்பத்தியாளர்கிட்டருந்து நேரடியாக மொத்தமாக வாங்கி அவற்றை சிறிய அளவில் சில்லறை வியாபாரிக்கோ அல்லது தொழிற்சாலை உபயோகிப்பாளருக்கோ விற்கிறார். மொத்த வியாபாரி என்பவர் முதல் போட்டவர். அவர் உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரியையும் இணைக்கிறார். ஒரு யாரை? ப்ரொடியூசரையும் ரீட்டைலரையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒருத்தர். மொத்த வியாபாரி பெரிய அளவில் இந்த ஆர்டரை எடுத்து அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்தமாக பொருட்களை பெற்று அவற்றை சிறிய அளவில் சில்லறை ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுகிறார். இந்த வகையான அவர் உற்பத்தியாளருக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் சேவை புரிகிறார். இப்படியாக அவர் என்ன பண்ணுறாரு? சர்வ் போத் மேனுஃபேக்சரர் அண்டு ரீட்டைலர். தென் நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன். அக்கார்டிங் டு Cundiff and Still, wholesaler buys from the producer and sell merchandise to the retailers and other merchants and not to the consumer. Cundiffும் Still அப்படின்றவரோ என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோல்சேலர் இந்த வணிக பொருட்களை உற்பத்தியாளர்கிட்ட மொத்தமாக வாங்கி ரீட்டைலருக்கு அல்லது வேறு வியாபாரிக்கு இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க? விற்பனை செய்கிறார்களே தவிர நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்ய மாட்டார்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? டைரெக்டாக அவங்க நுகர்வோருக்கு விற்பனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? கேண்டிஃபும் ஸ்டில் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு எவ்லின் தாமஸ், a true wholesaler is himself neither a manufacturer nor a retailer but act as a link between the two. எவ்லின் தாமஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு உண்மையான மொத்த வியாபாரி உற்பத்தியாளராகவோ சில்லறை வியாபாரியாகவோ இல்லாமல் இவர் இந்த இருவருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடியவர் தான் யார் அப்படின்னா இந்த ஹோல்சேலர். தென் நெக்ஸ்ட்டு, the characteristics of wholesalers. The following are the characteristics of the wholesalers. First one, wholesaler buy goods directly from producer or manufacturer. மொத்த வியாபாரிகள் உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பாளர்கிட்ட நேரடியாக பொருட்களை என்ன பண்ணுறாரு? வாங்குகிறார். ஸோ மொத்த வியாபாரி என்ன பண்ணுறாரு? உற்பத்தியாளர்கிட்டையோ தயாரிப்பாளர்கிட்டையோ டைரெக்டாக ப்ராடக்டை வாங்கக்கூடியதா யார் அப்படின்னு பார்த்தா ஹோல்சேலர். The next, wholesalers buy goods in large quantities and sell in relatively smaller quantities. அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்க? அந்த பொருட்களை மொத்தமாக வாங்கி சிறிய அளவில் விற்பனை செய்கிறாங்க. பல்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? சேல்ஸ் பண்ணக்கூடியது. The next, wholesalers sell different variety of a particular variety of product. இந்த மொத்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு குறிப்பிட்ட பொருளோட பல்வேறு வகையான விற்பனை செய்கிறார்கள். Then next, they employ a number of agents or workers
for distribution of products. இந்த பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய முகவர்களையும் பணியாளர்களையும் அமர்த்துகிறார்கள். Then next one, they need large amount of capital to be invested in his business. இந்த வகையான வியாபாரத்தை செய்யறதுக்கு large amount of capital தேவைப்படுது. The next, they generally provide credit facility to retailers. இது பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு கடனுதவி அளிக்கிறார்கள். The next, they also provide financial assistance to the producer or manufacturer. மொத்த வியாபாரிகள் உற்பத்தியாளருக்கு நிதி உதவி செய்து தருகிறார்கள். Then next, in a city or town, they are normally located in one particular area of the market. இந்த நகரங்கள் பெருநகரங்களில் இருக்கக்கூடிய சந்தைகளில் ஒரு பகுதியில் இவர் செயல்படுவதை காணலாம். These are all the characteristics of wholesalers. The next one, function of wholesaler. மொத்த வியாபாரியுடைய பணிகள் என்ன? Following are the function of wholesalers. First one, collection of goods. Wholesaler collects the goods from manufacturer or producer in bulk. உற்பத்தியாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களிடமிருந்து மொத்த வியாபாரிகள் பல வகைப்பட்ட பொருட்களை வாங்கி ஒன்று திரட்டுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? பல வகையான பொருட்களை ஒன்று திரட்டுறாங்க. The next, storage of goods. Wholesaler collect and store them safely in warehouse till they are sold out. Perishable goods like fruit, vegetables, etc. are stored in cold storage facility. உற்பத்தியாளரிடமிருந்து வாங்கிய பொருட்களை விற்பனைக்கு வரைக்கும் அதனுடைய தரம் குறையாமல் இருக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, காப்பில் சேமித்து வைக்கிறாங்க. பண்டக காப்பில் சேமித்து வைக்கிறாங்க. அதை எளிதில் அழிந்துவிட தன்மை இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அதாவது பெரிசபிள் ப்ராடக்டை கெடாமல் பாதுகாக்க என்ன பண்ணணும், கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் வைக்கணும். த நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஹோல்சேலர் sells goods to different retailers, thus he perform the function of distribution. அந்த மொத்த வியாபாரிகள் நாடெங்கிலும் இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிக்கு பொருட்களை விற்பனை செய்கிறது மூலமாக அதன் திறம்பட விநியோகிக்கும் பணியை மேற்கொள்கிறார்கள். த நெக்ஸ்ட், ஃபினான்சிங். ஹோல்சேலர்ஸ் provide financial support to producer and manufacturer by providing money in advance to them. He also sell goods to retailer on credit. Thus, at both end, wholesaler act as a financier. இந்த மொத்த வியாபாரி உற்பத்தியாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் முன்பணம் அளிப்பதன் மூலமாக அந்த நிதி வசதி நல்குகிறார். அதுபோலவே இந்த சில்லறை வியாபாரிக்கு கடன் விற்பனை செய்கிறது மூலமாக இது இரு முனையிலும் நிதி வசதி அளிப்பவராக செயல்படுறார். தென் நெக்ஸ்ட்டு, risk taking. Wholesaler buys finished goods from the producer and keeps them in the warehouse till the time they are sold and assume the risk arising from price, spoilage of goods and changes in demand. அந்த பொருட்கள் உற்பத்தி செய்தவுடன் அதை வாங்கி அவற்றை தமது பொறுப்பில் பண்டக காப்பில் பாதுகாப்பு செய்வதால் அந்த விலை வீழ்ச்சி, பொருள் கெட்டுப்போதல், பொருட்களுடைய அழிவு, இருப்பு வைப்பதால் ஏற்படக்கூடிய பிற இழப்புகள், பொருட்கள் தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம், சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் விற்பனை செய்வதன் மூலம் ஏற்படும் இழப்பு ஆகியவற்றை மொத்த வியாபாரியை ஏற்றுக்கொள்கிறார். The next, grading, packing and package. Wholesaler classifies the goods into different categories. He grades the goods on the basis of quality, size and weight, etc. He also undertakes package of goods and also performs the function of branding.
அந்த தரம், வகை, வடிவு, கசிவு போன்ற உள்ளடக்கங்களை ஏற்படுத்தி இந்த உற்பத்தி பொருட்களை மொத்த வியாபாரிகள் பிரித்து வகைப்படுத்தி வைக்கின்றனர். அந்த பொருட்களை அதை பேக்கிங் பண்ணும்போது அந்த வணிக குறியீடுதல் ஆகிய பணிகளையும் மொத்த வியாபாரிகளே செய்கின்றனர். Providing information. Wholesaler provide valuable information to retailer and producers. The retailers are informed about the quality and type of products available in the market for sale. The producers are informed about the change in taste and fashion of consumers by wholesaler so that they may produce the goods on the basis of taste and preference of consumers or customers. இந்த மொத்த வியாபாரிகள் அவங்க பயனுள்ள சந்தையில் நிலவரங்களை கண்டறிந்து உற்பத்தியாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவற்றை வழங்கி வருகின்றனர். அந்த சந்தையில் விற்பனைக்கு உள்ள பொருட்கள் தரம், அவற்றின் வகைகள், நுகர்வோர் விருப்பம், சுவை, நாகரிக பாங்கு, இதை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து இந்த தகவல்கள் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குகின்றனர். The next, transportation. A wholesaler arranges for the transportation of goods from producers to his warehouse and from the warehouse to retailer. Many wholesalers maintain their own trucks, carry goods in bulk and add place utility to the goods. மொத்த வியாபாரிகள் உற்பத்தியாளர்கிட்ட பொருட்களை மொத்தமாக வாங்கி தமது பண்டக சாலையிலிருந்து தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக இந்த போக்குவரத்து வசதி அளிக்கிறார்கள். பெரும்பாலான மொத்த வியாபாரிகள் தங்களுடைய சொந்த வாகனங்கள் மூலமே அந்த பொருட்களை தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைத்து அப்பொருட்களுக்கு இட பயன்பாட்டினை தோற்றுவிக்கின்றனர். These are all the functions of wholesaler. The next one, service of wholesaler. A wholesaler provides valuable service to manufacturer, producer, retailer and consumer, customers. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? சர்வீஸ் ஆஃப் எ ஹோல்சேலர். மொத்த வியாபாரிகளுடைய சேவைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த மொத்த வியாபாரியுடைய உற்பத்தியாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் சில்லறை வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் சேவையாற்றுகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சர்வீஸ் டு ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சரர். அண்டர் தட் ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். A wholesaler buy goods in bulk and thereby enable the producers to produce goods on a large scale. Large scale production helps to reduce the cost of production per unit. மொத்த வியாபாரி உற்பத்தியாளர்கள் செய்த பொருட்களை பெரிய அளவில் வாங்கி கொள்வதால் உற்பத்தியாளர்கள் பெரிய அளவில் உற்பத்தியில் ஈடுபட முடியுது. அந்த பெரிய அளவு உற்பத்தினால் அந்த பொருட்களை உற்பத்தி செலவு வெகுவாக குறையுது. The next, assistance in distribution. Wholesalers collect order from a large number of retailers scattered over a wide area and buy goods in bulk from producers. He enables producers to reach consumers scattered over different parts of the country by distributing goods through retailers located in different areas. Therefore, producers can concentrate only on production. Then assistant in distribution. இந்த மொத்த வியாபாரி அந்த உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த பொருட்களை பெரிய அளவில் வாங்கி அதை நாடு முழுசும் இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிக்கு அனுப்பி அதை ஆர்டர் பெற்றுக்கொண்டு அவற்றை பொருட்களை அனுப்பி வைத்து விநியோகத்தை இந்த நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக செய்கிறார். எனவே அந்த உற்பத்தியாளர் தன்னுடைய முழு கவனத்தையும் பொருட்கள் உற்பத்தி செலுத்த முடியுது. The next, warehousing facility. A wholesaler holds large stock of goods in his private warehouse or in a rented warehouse. In this way, he relieves the manufacturer from the function of warehousing.
இந்த மொத்த வியாபாரி அந்த உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்கி தமது பண்டக சாலையில் இருப்பு வைத்திருக்கிறதுனால அந்த உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த பொருட்களை அந்த பண்டக காப்பீடு என்ற மிக முக்கிய பணியிலிருந்து விடுவிக்கப்படுறார். The next forecasting of demand. A wholesaler collects information from retailer about the nature and extent of demand and passes it on to the producer and enables them to produce goods according to the need, taste and fashion prevailing in the market. அந்த மொத்த வியாபாரி சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம், பொருட்களுக்கு தேவை, விற்பனை நிலைமை, நாகரீக மாற்றம் ஆகிய தகவல்களை சில்லறை வியாபாரிகள் மூலமாக பெற்று அவற்றை உற்பத்தியாளருக்கு அனுப்பி வைத்து உற்பத்தியாளர் நுகர்வோருடைய சுவை, நாகரீகம், விருப்பங்களுக்கு ஏற்ப பொருட்களை உற்பத்தி செய்ய உதவினார்கள். The next, publicity of goods. Often wholesaler launch advertising campaign to boost the demand for the goods. Producers get the benefit of such publicity and thus enabled to spend less on advertising. இந்த மொத்த வியாபாரி பொருட்களை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக அந்த பொருட்களுக்கான தேவையை அதிகரிக்க செய்தனர். எனவே அந்த உற்பத்தியாளர்கள் விளம்பர செலவை குறைக்கிறது மூலமாக பயனடைகிறார்கள். Then next, financial assistance. A wholesaler often make advance payment to producer. He buys the goods as soon as they are produced. Producers need not lock up their capital in maintaining huge stock of goods. மொத்த வியாபாரி உற்பத்தியாளருக்கு முன்பணம் வழங்குகிறார். அந்த உற்பத்தியாளர் உற்பத்தி செய்தவுடன் அந்த பொருட்களை வாங்கி கொள்கிறார்கள். எனவே உற்பத்தியாளர்கள் தனது முதலீட்டை உற்பத்தி செய்த பொருட்களை இருப்பு வைக்கிறதுல முடக்கிறது கிடையாது. The next, risk bearer. A wholesaler provides ready market to producers by placing advance orders and relieves the manufacturer from the risk of loss due to fluctuation in demand and storage of goods. He also reduces the risk by matching seasonal demand. இந்த உற்பத்தியாளர் பொருட்களை உற்பத்தி செய்தவுடன் மொத்த வியாபாரி அதை வாங்கி கொள்வதால் அந்த பொருட்களை இருப்பு வைக்கிறது, பொருட்களை தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து உற்பத்தியாளர் விடுவிக்கிறார். பருவகால தேவைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களிலிருந்து இவர் விடுவிக்கப்படுகிறார். The next one, link. A wholesaler serves as a useful intermediary between the producer and retailers. இந்த உற்பத்தியாளருக்கும் சில்லறை வியாபாரிக்கு இடையே அந்த இருக்கக்கூடிய செயல்பாட்டை அவர்கள் இணைக்கிறார்கள். The next one, services to retailer. First one, financial assistance. Wholesaler provide financial assistance to retailers by selling goods on credit. This is done by allowing credit to retailers purchasing goods from them and makes payment to them after receiving money from their customers. This helps retailers to manage their business with a small amount of working capital. இந்த மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் விற்பனை செய்கிறது மூலமாக இந்த நிதி வசதி நல்குகிறார்கள். இந்த சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகிட்ட கடன் கொள்முதல் செய்து அவற்றை நுகர்வோருக்கு விற்று அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று மொத்த வியாபாரிக்கு செலுத்தும் வண்ணமாக இந்த நிதி வசதி அளிக்கிறார். இந்த நிதியுதவி சில்லறை வியாபாரிகள் சிறிய அளவு நடைமுறை முதலுடன் தொழிலை திறம்பட மேற்கொள்ள உதவுது. The next, meeting the requirements. Due to limited capital and lack of space in his facility, a retailer cannot hold large variety of products. The wholesaler removes this difficulty by selling goods as and when the retailer requires. இந்த சிறு முதலுடன் சில்லறை வியாபாரிகள்
வியாபாரத்தை நடத்துறதுனால இந்த சிறிய அளவில் இடவசதி மட்டுமே இருக்கும். அவர்களால் பெரிய அளவில் பல்வேறு வகையான சரக்குகளை வாங்கி இருப்பு வைக்க இயலாது. இந்த மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு அவரின் தேவைக்கு ஏற்ப சிறிய அளவில் பொருட்களை விற்கிறதுனால அவரின் இடர்பாட்டை போக்குகிறார். Then next, introduction of new products. Wholesaler bring new products and their users to the notice of retailers. Thus, retailer get knowledge about innovated products and innovated features. மொத்த வியாபாரி புதிய பொருட்கள் அவற்றினுடைய உபயோகத்தை குறித்து தகவலை சில்லறை வியாபாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். எனவே அந்த பொருளை பற்றிய சிறப்பு அறிவு ஆலோசனைகளை சில்லறை வியாபாரிகள் பெறுகிறார்கள். Then next, price stability. Wholesaler reduce price fluctuation by adjusting supply and demand and save the retailers from loss arising from price fluctuations. இந்த மொத்த வியாபாரிய அந்த சந்தையில் தேவையை அறிஞ்சு அதற்கேற்ப பொருட்களை அளிக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துறதுனாலையும் இந்த விலை வேறுபாடுகள் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை இருந்து இந்த சின்ன வியாபாரிகளை பாதுகாக்கிறார். The next, economy in transport. A wholesaler often delivers goods at doorstep of retailer and save their time and cost of transport. அந்த மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி இடத்திற்கே சென்று பொருட்களை வழங்குறதுனால மூலமாக இந்த சில்லறை வியாபாரியுடைய நேரத்தை என்ன பண்ணுறாரு, அது போக்குவரத்து செலவையும் மிச்சப்படுத்துகிறார். ரெகுலர் சப்ளை. Wholesaler keep large stock of varieties of goods and provide a regular supply of goods as per the retailer need. Retailers can purchase as much as they like from time to time and need not maintain a large stock of goods. மொத்த வியாபாரி பெரிய அளவில் பொருட்களை வாங்கி இருப்பு வைத்துக்கொண்டு முறையாக சீரான சில்லறை வியாபாரியோட தேவைக்கு ஏற்ப பொருட்களை வழங்குகிறார். எனவே அந்த சில்லறை வியாபாரி பெரிய அளவில் பொருட்களை வாங்கி இருப்பு வைத்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அப்பப்போ சிறிய அளவில் பொருட்களை வாங்கி கொள்ள மொத்த வியாபாரி உதவுகிறார். These are all the service to retailers. Then next one, types of wholesaler. First one, manufacturer wholesaler. Manufacturer wholesaler undertakes manufacturing of goods in addition to wholesale business. He sells not only the goods manufactured by him on wholesale business, but also goods manufactured by other producer. இந்த வகையான வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்களை தயாரிக்கிறதோட கூடுதலாக மொத்த வியாபார பணிகளையும் ஈடுபடுறார். அவர் தான் தயாரிக்கக்கூடிய பொருட்களை மொத்த வியாபாரம் செய்வதோடு மற்ற தயாரிப்பாளர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் மொத்த வியாபாரம் செய்கிறார். The next one, retail wholesaler. This type of wholesaler carries on both wholesale and retail trade. He purchases goods in bulk from manufacturer and sell them directly to consumer through his own retail outlets. இந்த வகையான வியாபாரிகள் மொத்த வியாபாரத்தையும் சில்லறை வியாபாரம் ரெண்டையுமே மேற்கொள்கிறார்கள். இந்த உற்பத்தியாளர்கிட்ட பெரிய அளவில் கொள்முதல் செய்து இருப்பு வைத்து அவற்றை தனது சில்லறை வியாபாரிக்கும் விற்பனை செய்கிறார், நுகர்வோருக்கும் விற்பனை செய்கிறார்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் பஜார், அதாவது பெரிய பெரிய பஜாரில் இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு மெர்ச்சன்ட் ஹோல்சேலர். A merchant wholesaler neither manufacture goods nor sell them directly consumer. He is the wholesaler proper or pure wholesaler. He buys goods in bulk from manufacturer and sell them in small lot to retailers. Merchant wholesalers can be further classified into 3 categories on the basis of degree of specialization. இந்த வகையான வியாபாரிகள் பொருட்களை உற்பத்தி செய்வதோ அவற்றை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பதோ கிடையாது. இவர்கள் முறையாக மொத்த வியாபாரி அல்லது தரமான மொத்த வியாபாரி ஆவார்கள்.
இவர்கள் உற்பத்தியாளர்கிட்டருந்து பொருட்களை மொத்தமாக வாங்கி அவற்றை சிறிய அளவில் சில்லறை வியாபாரிக்கு விற்பனை செய்வார்கள். சிறப்பு ஈடுபாட்டில் அடிப்படையில் அந்த மொத்த வியாபாரிகள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஜென்ரல் மெர்கண்டைஸ் wholesaler, and the next single line wholesaler, the next specialty wholesalers. Another next one general merchandise wholesaler. This type of wholesaler deals in a wide range of goods such as groceries, electrical equipment, medicines, cloth, etc. The importance of this type of wholesaler has highlighted due to increasing specialization in trade. இந்த வகையான வியாபாரிகள் இந்த மளிகை, மின் சாதன பொருட்கள், மருந்துகள், ஆடை வகைகள் என பல்வேறு வகையான பொருட்களை வணிகத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். இவர்களது வணிகத்தில் இவர்களுக்கு உள்ள சிறப்பு ஈடுபாடு காரணமாக இவர்களுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்குது. The next single line wholesalers. This type of wholesaler deals in only one line of goods and distribution different brand and variety of the particular line. For example, wholesaler may deal in refrigerator produced by different manufacturers. இந்த வகையான வியாபாரிகள் ஒரே வகை பொருளில் பல்வேறு தயாரிப்புகளை வாங்கி விற்கக்கூடிய நடைமுறை பணியை செய்கிறார்கள். எடுத்துக்காட்டாக அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் விற்பனை செய்யும் மொத்த வியாபாரி பல்வேறு தயாரிப்புகளையும் வைத்திருப்பார்கள். தென் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி wholesaler. This wholesaler specializes in a single product. For example, a wholesaler may deal only in Tata tea and nothing else. இந்த வகையான மொத்த வியாபாரிகள் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டுமே விற்பனை செய்வார்கள். சிறப்பு பொருள் விற்பனையாளர் ஆவார். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? டாடா டீ மட்டுமே விற்பனை செய்தால் அவர் சிறப்பு பொருள் விற்பனையாளர். அதாவது ஒரே ஒரு பிராண்ட் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் ரீட்டைல் ட்ரேட். Meaning, retail trade is a trade that deals with the distribution of goods in small quantities to the end consumer. The retails represents the final stage in the distribution where goods are transferred from the hands of manufacturer or wholesaler to the final consumer or user. If the sales are made directly to the end consumers, it will be considered as retailing. Retail trade performs different functions in the distribution of goods and services, purchasing of variety of product, arranging proper stages, and selling the goods in small quantities and so on. இந்த ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சில்லறை வியாபாரம். இந்த நுகர்வோருக்கு சிறிய அளவில் பொருட்களை விநியோகம் செய்யறதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வணிகத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் ட்ரேடு. இந்த பொருட்களை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து இறுதி நிலையில் உள்ள நுகர்வோருக்கு அல்லது பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோருக்கு அந்த பொருட்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய பணியில் இந்த இறுதி நிலையில் இருந்து அந்த பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் அந்த ரீட்டைல் ட்ரேடர். இந்த நேரடியாக நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்வதே இந்த ரீட்டைல் ட்ரேடருடைய தொழிலாகும். இந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்கிறது மூலமாக இந்த ரீட்டைல் ட்ரேடர் பல்வேறு பணிகளை செய்கிறார். இந்த பொருட்களுடைய பல்வேறு வகைகளை கொள்முதல் செய்து அவற்றை ஒன்று திரட்டி முறையாக இருப்பு வைத்து சிறு அளவில் விற்பனை செய்து சில்லறை வணிகர் அப்படின்ட்டு பேர் வரும். The next one, definition. According to S. Evelyn Thomas, the retailer is the last of the many links in the economics chain whereby the consumers' wants are satisfied smoothly and efficiently by retailers. இந்த எவ்லின் தாமஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, இந்த நுகர்வோருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அந்த பொருளாதார சங்கிலியை இறுதியாக இருப்பவர்
அந்த ரீட்டைலர்ஸ். இந்த லிங்காக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த ரீட்டைலர்ஸ். த நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு Candiff and Still, a retailer is a merchant or occasionally an agent whose main business is selling directly to the ultimate customers. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காண்டியும் ஸ்டீலும் ஒரு சில்லறை வியாபாரி அப்படின்றவங்க அந்த வியாபாரியாகவும் சில நேரங்களில் முகவராகவும் செயல்பட்டு சிறு நுகர்வோருக்கு விற்பனை செய்கிறத தனது முக்கிய பணியாக வச்சுருக்காங்க. Then a retail has been defined as trading intermediary engaged in the distribution of goods to the ultimate customer. இந்த ரீட்டைலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, வியாபாரம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அல்டிமேட் கஸ்டமர். அவங்க கூட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அல்டிமேட் கஸ்டமருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரீட்டைலர். The following are characteristics of retail trade. First one, a retailer generally involved dealing in a variety of items. A retailer make purchases from producer or wholesaler in bulk for sale to the end consumer in small quantities. இந்த சில்லறை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல்வேறு பொருட்களை வணிகத்தில் ஈடுபடுத்தக்கூடியவங்க, பிஸ்னஸில் ஈடுபடுத்தக்கூடியவங்க, பல வகையான பொருட்களை. தென் நெக்ஸ்ட் ஒன், ரீட்டைல் ட்ரேட் இஸ் நார்மலி கேரிட் ஆன் இன் ஆர் நியர் த மெயின் மார்க்கெட் ஏரியா. இது எங்கே இருக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் மார்க்கெட் ஏரியாவில் அதிகமாக இருக்கும் நார்மலாக அந்த ரீட்டைல் ட்ரேட் அப்படின்றது. The next, generally retails involve buying on credit from wholesaler and selling for cash to consumer. ரீட்டைலர் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்சேலர்ட்டு கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க கன்சியூமருக்கு. த நெக்ஸ்ட்டு, a retailer has indirect relation with the manufacturer but a direct link with consumer. ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்க? இன்டைரக்டாக மேனுஃபேக்சரருக்கும் டைரக்டாக கன்சியூமருக்கும் ரிலேஷன் இருக்கக்கூடியவங்க. These are all the characteristics of retailers. The next one, functions of retailers. First function, buying. A retailer buys a wide variety of goods from different wholesalers. After estimating consumer demand, he selects the best merchandise from each wholesaler and bring all the goods under one roof. So he performs the twin function of buying and assembling of goods. இந்த சில்லறை வியாபாரி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய நுகர்வோருடைய தேவையை மதிப்பிட்டு பல்வேறு மொத்த வியாபாரிகிட்டேருந்து பல்வேறு வகையான பொருட்களை வாங்கி தங்கள் கடையில் வச்சு விற்பனைக்கு வைக்கின்றவர்கள். ஒவ்வொரு மொத்த வியாபாரியிடமிருந்தும் அவர்களுக்கு மிகச்சிறந்த பொருட்களை வாங்கி வைத்த அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்துல கிடைக்கும்படி செய்கின்றனர். ஆகவே அவர்கள் கொள்முதல் செய்தல், ஒன்று திரட்டல் ஆகிய 2 பணிகளையுமே செய்கின்றனர். அவங்க என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேஸும் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அசம்பிளும் பண்ணுறாங்க. The next is storage. A retailer maintains a ready stock of goods and displays them in the shop. இந்த சில்லறை வியாபாரி பொருட்களை விற்பனைக்கு தயார் நிலையில் காட்சிக்கு வைத்திருக்கின்றனர். The next, the retailer sells the goods in small quantities according to demand, taste and preference of consumer. He employs efficient method of selling to increase his sales turnover. இந்த சில்லறை வியாபாரிகள் நுகர்வோருக்கு அவரது தேவைகள், அவங்களுடைய டேஸ்ட் என்ன, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு முன்னுரிமைக்கு ஏற்ப அந்த சிறிய அளவில் அந்த விற்பனை செய்கின்றார்கள். இதன் மூலமாக அந்த விற்பனையின் அளவு அதிகரிக்குது. The next, grading and packaging. The retailer grades the goods
which are not graded by manufacturer and wholesaler. He packs goods in small lot for the convenience of consumer. இந்த உற்பத்தியாளருக்கும் மொத்த வியாபாரிகளால் வகைப்படுத்தப்படாத பொருட்களை அவற்றின் தன்மைக்கு ஏற்ப வகைப்படுத்தி அவற்றை கட்டுமம் செய்கிறார், பேக்கேஜ் பண்ணுறாரு கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி. Then next, risk bearing. A retailer always keeps stock of in anticipation of demand and bears the risk of loss due to fire, theft, spoilage, price fluctuation, etc. இந்த சில்லறை வியாபாரிகள் இந்த நுகர்வோருடைய எதிர்கால தேவைக்கு ஏற்ப அந்த பொருட்களை வாங்கி இருப்பு வைக்கிறார்கள். இதனால் தீயினால் அழியக்கூடியது, திருட்டு போகிறது, தரக்குறைவு ஏற்படுறது, கெட்டு போகிறது, விலை ஏற்றத்தாழ்வு போன்றவற்றால் விலை இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, transportation. Retailers often carry goods from manufacturer to their retail outlets. இந்த சில்லறை வியாபாரி உற்பத்தியாளர்கிட்டருந்து பொருட்களை தங்களுடைய சில்லறை விற்பனைக்காக எடுத்து செல்வதன் மூலமாக அந்த போக்குவரத்து பணியை மேற்கொள்கிறார். அவங்க என்ன பண்ணுறாரு, அவரே அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர்ட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறார். The next, financing. Some retailer grant credit facilities to his customers and provide the facility of a return or exchange of goods. Door delivery and after sales service are provided by retailer. இந்த சில சில்லறை வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாடிக்கையாளருக்கு கடன் விற்பனைக்கு பின் குறைபாடுடைய பொருட்களை மாற்றி தரக்கூடியது போன்ற பணிகளை மேற்கொள்கின்றனர். இந்த விற்பனைக்கு பிறகு சேவை வீட்டுக்கே கொண்டு வந்து சென்று பொருட்களை விநியோகம் செய்யக்கூடியது, இந்த பணிகளை அவர் மேற்கொள்கிறார். These are all the functions of retailers. The next one, services are rendered by retailers. The following are the services rendered by the retailers. Service to manufacturers and wholesalers. Retailers provide the following services to manufacturer and wholesaler. First one, help in distribution. Retailers relieve the manufacturers and wholesalers of the burden of collecting and executing a large number of small orders from various consumers. இந்த சில்லறை வியாபாரிகள் எண்ணற்ற நுகர்வோர்களை சிறு சிறு அளவிலான ஆர்டர்களை பெற்று அவர்களுக்கு பொருட்களை அனுப்பி வைத்து விடுவதால் அவர்கள் மொத்த வியாபாரிகளை இச்சுமையிலிருந்து விடுவிக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எண்ணற்ற நுகர்வோர்களை சின்ன சின்ன அளவில் அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டரை பெற்று அவங்களுக்கு பொருட்களை அனுப்பி வைக்கிறதுனால அந்த ஹோல்சேலர்கிட்ட அவங்களுடைய சுமையை இவர் விடுவிக்கிறார். The next, market information. A retailer supply valuable information to wholesaler about changes in taste, preference, fashion, etc. of consumers. இந்த நுகர்வோருடைய விருப்பத்துக்கு தக்கவாறு அந்த முன்னுரிமை, நாகரிக பாங்கு ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்து தகவல்களை திரட்டி அவற்றை மொத்த வியாபாரிக்கு அளித்து உதவுகிறார். The next, large scale operation. The manufacturer and wholesaler are freed from the trouble of making individual sales consumers in small quantities. This enables them to operate on at relatively large scale and thereby fully concentrate on their other activities. எண்ணற்ற நுகர்வோருடைய சிறு அளவிலான தேவைகளை சில்லறை வியாபாரியே பூர்த்தி செய்திருக்கிறார். மொத்த வியாபாரியோட இப்பணிகளை சுமையிலிருந்து விடுவிக்க பெற்று அதனால் தங்களுடைய பணிகளில் முழு கவனத்தையும் செலுத்தி அவர்களுடைய செயல்பாட்டை பெரிய அளவில் அதிகரிக்கின்றனர். The next one, help in promotion. Retailers participate in the promotional activities carried by manufacturers and wholesalers such as short-term offers, coupons, free gift, sales contents, etc. Retailers help in promoting the sale of the products.
இந்த சில்லறை வியாபாரி இந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளால் விற்பனையை மேம்படுத்த மேற்கொள்ளப்படக்கூடிய குறுகிய கால சலுகையை பரிசு கூப்பன்கள், இலவச பரிசுகள், போட்டிகள் போன்றவற்றை நடவடிக்கையிலிருந்து உதவி விற்பனை அளவை அதிகரித்து துணை புரிகிறார்கள். Then next one, personal attention. The retailer is able to provide more personal attention to his customers than the wholesaler is. He gives special services on the spot when the articles require minor repairs. இந்த மொத்த வியாபாரியை காட்டிலும் தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட தனி கவனம் செலுத்துகிறார். சிறு சிறு அளவிலான பழுதுகளையும் நீக்கி தரக்கூடியது போன்ற சிறப்பு சேவைகளில் சில்லறை வியாபாரிகள் உதவி புரிகின்றனர். These are all the services rendered by the retailers and other service to manufacturer and wholesalers. The next one, service to consumer. A retailer provides the following services to consumer. First one, regular supply of goods. Retailer maintain a ready stock of various products of different manufacturers for sale to consumer. This enable the buyers to buy products as and when needed. இந்த சில்லறை வியாபாரி பல்வேறு தயாரிப்பாளர்களுடைய பல்வேறு வகையான பொருட்களை வாங்கி ஒன்று திரட்டி அந்த நுகர்வோருக்கு விற்பதற்காக எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார். என்ன பண்ணுறாரு? பல்வேறு தயாரிப்பாளர்கிட்ட பல்வேறு வகையான பொருட்களை வாங்கி விற்பதற்கு எப்போதுமே தயாராக வைத்திருக்கிறார். இதனால் வாங்குபவர் தனப்படக்கூடிய பொருட்களை தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் அளவில் வாங்க முடிகிறது. The next one, new product information. The retailer provide important information about the new arrival of products through their personal selling efforts and effective display of products. சில்லறை வியாபாரி தன்னுடைய தனியால் விற்பனை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலமாக திறம்பட மேற்கொண்டு அந்த காட்சிப்படுத்துதல் மூலமாகவும் சந்தையில் அறிமுகம் புதிய பொருட்கள் குறித்த தகவல்களை பரப்புகிறார். The next is some credit facilities. Sometimes retailer provide credit facilities to their customers and enable them to increase their level of consumption. சில வேளையில் சில்லறை வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளருக்கு கடன் வசதி அளிக்கிறது மூலமாக அவர்களுடைய அன்றாட செயல்பாட்டுக்கு உதவுகிறார். The next is wide selection. Retailer generally keeps stock of a variety of products of different manufacturers. This enables the consumers to make their choice out of a wide selection of goods. இந்த சில்லறை வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை பல்வேறு வகையான ஒன்று திரட்டி அதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் பொருட்களை மனநிறைவுடன் தேர்ந்தெடுத்து வாங்க வசதி அளிக்கிறார். The next, miscellaneous services. Retailer provides free door delivery service to the customers. இந்த வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய பொருட்களை அவர்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சென்று வழங்கக்கூடியது. Then the provide after sale service to customer. வாடிக்கையாளருக்கு என்ன பண்ணுறாங்க? விற்பனைக்கு பின் சேவை அளிக்கக்கூடியது. Then next, they allow cash discount on their sale. தங்களுடைய வாடிக்கையாளருக்கு டிஸ்கவுண்ட் வழங்கக்கூடியது. These are all the service to consumers. Then next one, service to the government. First one, payment of taxes. Retailers collect general services tax and pay it to the government, which leads to increase in national income. First என்ன? Payment of taxes. சில்லறை வியாபாரிகள் சேவை மற்றும் சரக்கு வரி மற்றும் இதர வரிகளை முறையாக வசூலித்து அரசின் கணக்கில் செலுத்துவதன் மூலமாக தேசிய வருமானத்தை உயர்த்த முக்கிய பங்காற்றுகின்றனர். The next helps in improve the standard of living. Retailers help the society to improve the standard of living of people and contribute to economic development of a country. இந்த எல்லா வகை பொருட்களையும் எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்க செய்கிறது மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர உதவுகிறார்.
அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறார். The next one, implementation of government policies and acts. Retailers implement the government policies and enforcing the acts such as prohibition of tobacco products, prohibition of child labor, prohibition of adulteration, considering common interest. இந்த மத்திய அரசுடைய வகுக்கக்கூடிய புகையிலை பொருட்கள் விற்பனை தடை சட்டம், சிறார் தொழிலாளர் தடை சட்டம் போன்ற பொது நலனுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய கலப்பட பொருட்கள் தடை சட்டம் போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் சில்லறை வியாபாரி பங்கு அளிக்கிறது அளப்பரியதாக இருக்குது. These are all the service to the government. The next topic, distinction between wholesaler and retailer. First one, link. A wholesaler serves as a link between producer and retailer. On the other hand, a retailer provides a link between wholesaler and consumer. Wholesaler is the first link, whereas retailer is the last link in the chain of distribution of goods. இந்த மொத்த வியாபாரி இந்த உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரியும் இணைக்கிறார். ஆனால் இந்த சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியையும் நுகர்வோரையும் இணைக்கிறார். இந்த வளங்கள் வழியில் இந்த மொத்த வியாபாரி முதல் இணைப்பு சங்கிலி ஆவார். சில்லறை வியாபாரி இறுதி இணைப்பு சங்கிலி ஆவார். The next one, scale of operations. A wholesaler carries on business on a large scale and requires huge capital. A retailer, on the other hand, deals generally on a small scale and capital invested in retail trade is relatively small. இந்த மொத்த வியாபாரம் பெருமளவில் நடக்கிறதுனால அந்த தொழிலுக்கு மிக பெரிய அளவில் முதல் தேவைப்படுது. அதனால் இந்த சில்லறை வியாபாரம் சிறிய அளவில் மட்டுமே நடக்கிறதுனால சிறிய அளவு முதல் தொகையே போதுமானதாக இருக்குது. The next third one, range of goods. A wholesaler generally deals in one commodity, but a retailer deals in a large variety of goods and caters to the diverse need of his end customers. இந்த மொத்த வியாபாரி ஒரே வகையான பொருட்களை மட்டுமே வாங்கி விற்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி பலதரப்பட்ட நுகர்வோருடைய பொருட்களை தேவைகளையும் பூர்த்தி செய்கிற வண்ணமாக பலவிதமான பொருட்களை வாங்கி விற்கிறார். The next, dealings. A wholesaler generally sells goods to retailers on credit, but a retailer usually sells goods to end consumers on cash basis. இந்த மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு கடன் விற்பனை செய்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி நுகர்வோருக்கு ரொக்கத்திற்கு மட்டுமே விற்பனை செய்கிறார். The next, purpose of selling. A wholesaler sells goods for resale. On the other hand, a retailer sells goods for ultimate consumption or use. மொத்த வியாபாரி மறு விற்பனைக்காக பொருட்களை விற்பனை செய்கிறார். ஆனால் சில்லறை வியாபாரி நுகர்வுக்காக பொருட்களை விற்பனை செய்கிறார். The next one, sources of supply. A wholesaler buys goods from manufacturer and their agents in large quantities. On the other hand, a retailer generally buys goods from wholesaler and their agent in small quantities. இந்த மொத்த வியாபாரிகள் பொருட்களை முகவர் அல்லது மொத்த வியாபாரியிலிருந்து அதிக எண்ணிக்கையில் பொருட்களை வாங்குகின்றனர். ஆனால் சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் அல்லது அவரது முகவரிடம் சிறு எண்ணிக்கையில் அந்த பொருட்களை வாங்குகிறார்கள். The next one, location. A wholesaler operates his business in big commercial cities and expands his business to different areas. A retailer operates in a smallest village and also big cities and locates his business in particular place of area.
இந்த ஒரு மொத்த வியாபாரி தனது வியாபாரத்தை பெரிய வணிக நகரங்களில் நிறுவி அதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளுக்கும் பரவச் செய்கிறார். ஆனால் இது ஒரு சில்லறை வியாபாரி சிறு கிராமம் முதல் பெரிய நகரங்கள் வரை தன்னுடைய வணிக நிலையத்தை நிறுவி அந்த குறிப்பிட்ட பகுதியில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். Concludingly, channels of distribution facilitate transfer of goods and services. It enable free flow of goods and services from producer to consumer. என்ன பண்ணுறாங்க, இந்த பொருட்களை சேவைகளையும் விநியோகிப்பதை வளங்கள் வழி எளிதாக்குகிறது. அந்த பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தியாளர்கிட்டருந்து நுகர்வோருக்கு தடங்கள் இன்றி சென்றடைய இந்த வளங்கள் வழி மிகவும் முக்கியமாக இருக்குது. எந்த வழி முக்கியமாக இருக்குது? அந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. These are all the distinction between wholesaler and retailer. Now we completed the chapter 23. Thank you for listening my class, and we will meet in next class.